தாவீது எப்படி திடப்படுத்தி கொண்டான் என்றால், ஆண்டவரிடத்திலே சென்று கேட்கின்றான். நான் அந்த இடத்திற்கு போக முடியுமா, அந்த பட்டணத்துக்கு போய் எல்லாமே திருப்பி கொண்டு வர முடியுமா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, நீ இழந்த அனைத்தையும் திருப்பி கொண்டு வருவாய் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்திலே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்க, ஜிக்லாக் என்கின்ற இடத்திலே இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. தாவீதை துரத்தி வருகின்ற சவுல், தாவீது இந்த ஜிக்லாக் என்கின்ற இடத்திலே பதுங்கி இருக்கின்றார் தன்னுடைய கூட்டத்தாரோடு. ஆனால் தாவீது சென்று திரும்பி வருவதற்கு முன்பதாக பார்க்கும் பொழுது எல்லாம் சூறையாடப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டு அவங்களெல்லாம் ஒரு கைதி மாதிரி பிடித்து கொண்டு போய்விடுகின்றார்கள். அவங்க வீட்டில் இருக்க மக்கள் எல்லாம் காணாமல் போயிடுறாங்க. அவங்க எல்லாரையும் பிடித்து கொண்டு போன பிறகு மன கிளேசத்தோடு கூட மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே அழுவதற்கு கூட பலனில்லாமல் என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தன்னைத்தானே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளிலே நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களா? மன கிளேசத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளின் நிமித்தமாக மன கிளேசமும் நெருக்கமும் தாண்டி கொண்டு போய்கொண்டு இருக்கின்றீர்களா? நீங்கள் அழுது புலம்பி பலனில்லாமல் அழுது கொண்டு இருக்கின்றீர்களா? அழுவதற்கூட முடியல பிரதர் என்று சொல்றீங்களா? அந்த அளவுக்கு உங்கள் அழுத்தம், உங்களுடைய வாழ்க்கையில் அழுத்தம் இருக்குமே ஆனால் ஆண்டவரிடத்திலே திரும்பி நம்மை திடப்படுத்தி கொள்ள தாவீது எப்படி திடப்படுத்தி கொண்டான் என்றால், ஆண்டவரிடத்திலே சென்று கேட்கின்றான். நான் அந்த இடத்திற்கு போக முடியுமா, அந்த பட்டணத்துக்கு போய் எல்லாமே திருப்பி கொண்டு வர முடியுமா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, நீ இழந்த அனைத்தையும் திருப்பி கொண்டு வருவாய் என்று சொல்லுகிறார். அப்படி நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் அளித்து வழிகாட்டுகின்ற தேவனாய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு இடத்துல 2 விசுவாசிகள் இருந்தாங்க, வீடெல்லாம் கட்டினாங்க. ஆனால் மழை பெய்து சூறை காற்று வீசின பிறகு அந்த 2 வீடும் இடிந்து போய்விட்டது. அப்போது 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆனால் ஏன் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிகளாக இருந்தோம் இப்படி எங்களுக்கு சூழ்நிலை என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஒருத்தர் அழுதுட்டு அப்படியே ஜெபம் பண்ணியே இருந்தார். ஆனால் ஒரு வேலையும் செய்யலை. ஆனால் இன்னொருத்தர் என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரிடத்திலே திரும்பவும் அந்த வீடை கட்ட ஆரம்பிக்கின்றார். கட்ட ஆரம்பித்து அந்த இடத்துல எவ்வளவு பனிமூட்டம் இருந்தாலும் அவர்கள் பனியிலே அங்கே சுருண்டு போகாதபடிக்கு இந்த அழகாய் படுத்து கொண்டு அடுத்த விசுவாசியும் கூப்பிட்டு படுக்க வச்சாராம். பிரியமானவர்களே, அப்போது நாம் அழுகின்றது தப்பு இல்லை, ஆனால் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறது தப்பு இல்லை, ஆனால் செயல்படுகிற கூட்டமாக இருக்க வேண்டும். அழுது படுத்து கொண்டே இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படும் பொழுது அவர் திடப்படுத்துகின்றவராய் இருக்கிறார். கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்வோம். பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு சில சூழ்நிலைகளில் அழுவதற்கு கூட பலனில்லை கர்த்தாவே. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கர்த்தாவே பலனை கொடுத்து வழியை உண்டு பண்ணி திடப்படுத்துகின்ற தேவனாயிருக்கிறபடினாலே காத்து கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.